வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பூசணிக்காய் ஏராளமான உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது பூசணிக்காய் கிடைக்கும் போது நம்மளுடைய உணவுகளை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, இது போல் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பூசணிக்காய் மூலமாக கிடைக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்முடைய உடல் என்னென்ன மருத்துவ நன்மைகளை பெறுது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணிக்காய். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது, தொற்றுகள் மற்றும் நோய்களிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணிக்காய் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள், அந்த விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் இ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்கள். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுல பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு, ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்தை நம்ம பெறுவதால தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுடைய தாக்கம் இல்லாமல், பூஞ்சை தொற்றுகள் தாக்கம் இல்லாமல், புதுசாக ஏதாவது ஒரு கிருமி நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னா அந்த நோய்களினுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பூசணிக்காய் பொட்டாசியம் சத்து இருக்குது. இந்த பொட்டாசியம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களே தளர்த்தும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்திட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடலெங்கும் பாய ஆரம்பிக்கும் போது நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவோம். பிபி ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகும். இதயத்துக்கு சீரான ஒரு ரத்த ஓட்டம் கிடைச்சிட்டே இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அப்போ பூசணி அடிக்கடி நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா பிபி ப்ராப்ளம் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பெற்று இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பரவித்துக் கொள்ளலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம விடுபட்டு விடலாம். இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, இது எல்லாமே உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். இது கண்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இது வயது மூப்பு தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தினுடைய அந்த சிக்கலிருந்து உங்களை பாதுகாக்கும். கண் விழி இருக்குங்களே, அந்த கருவிழி ஆகியவற்றினுடைய திறனை மேம்படுத்தும். விழி படலம் சேதமடையாமல் பாதுகாத்துக்கும். மாலை கண் நோய் ஏற்படாமல் பாதுகாக்கும். கூர்மையான கண் பார்வையே நமக்கு மீட்டு கொடுக்குங்க. உங்களுடைய கண் பார்வையில் மங்களாக தெரிதல நீங்கள் பூசணிக்காயில் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். போதுமான அளவுக்கு பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏலாம் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய ஒட்டுமொத்த கண் பார்வை திறனையுமே கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் பூசணிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்தை பளபளப்பாக்கக்கூடியது பூசணிக்காய்ங்க. ஒருவேளை உங்களுக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் சமைத்து பூசணிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, அந்த உயிர் சத்து, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், இது எல்லாமே நம்மளுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கோலஜன் உற்பத்தி சருமத்தில் சப்போர்ட் செய்கிறதுக்கும் இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்துக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணுறதால நம்மளுடைய சருமத்தினோட தோற்றத்தை எப்போதுமே இளமையாக நம்ம பராமரிக்க முடியும். நம்ம வயசே ஆனால் கூட பார்க்கும்போது நம்ம யங் ஏஜாக தெரிய ஆரம்பிப்போம். சுருக்கமெல்லாம் இல்லாத ஒரு சரும தோற்றம் நமக்கு கிடைக்கும். புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும். நமக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவற்ற சருமம் எதுவுமே அதாவது கோடுகள், கரைகள் எதுவுமே இல்லாத ஒரு மாசு மறுவற்ற சருமம் நமக்கு கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பூசணிக்காய் துணை புரியும். செரிமானம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், பூசணிக்காயில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு மற்றும் ப்ரீபயோட்டிக் கண்டென்ட் இருக்கு. இது குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி செஞ்சு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கிறதால தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளே ஏற்படும். ஸோ அதை கியூர் பண்ணணும்னா வளமான அளவில் நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணுங்க இல்லையா? இப்போ நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக
ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது பூசணிக்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.